எத்தனால் பிளெண்டிங் இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டா ஃபார்மர்ஸோட சந்தோஷத்திற்காகவும் கச்சா எண்ணெய் தேவைக்காக மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபேக்டர்ஸை குறைக்கவும் கூடவே சுத்தமான தூய்மையான காற்ற மக்களுக்கு கொடுப்பதற்காகவும் பெட்ரோல்ல எத்தனாலோட கலவையை 20% உயர்த்த போறோம்னு ஒரு அற்புதமான சேல்ஸ் பிட்சை ஒரு புறம் சொல்ல, இன்னொரு பக்கம் எத்தனால் பிளெண்டை அதிகப்படுத்துவதால பழைய ஈட்டன் சப்போர்ட்டட் வண்டிகள்ல மைலேஜ் டிராப்னு மட்டும் இல்லாம என்ஜின் ரீதியா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு மக்கள் தங்களோட ஆதங்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் இன்டெப்தா டேட்டாஸ், லாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை வச்சு தான் எடுத்துட்டு போக போறோம். கூடவே ஒரு சில அரசியல்வாதிகளோட சுயலாபம் எத்தனை லட்சம் மக்களோட வண்டியை சிதைக்க காத்திருக்குன்னு புரிதலும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க கேஷுவலா ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் போயிட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணின பிறகு உங்களோட டே டு டே டிராவல்ல ஆல் ஆஃப் அ சடன் 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்ச இடத்துல 12 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தான் மைலேஜ் கொடுத்துச்சுன்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும். டிரைவிங் பேட்டர்ன் மாறல, உங்க வண்டியும் சேம் தான். இங்க மாறினது பெட்ரோல்ல எத்தனாலோட கலவைங்க. பெட்ரோலை காட்டிலும் லெஸ் எனர்ஜி, ஆல்மோஸ்ட் 33% லோவர் பெர் யூனிட் வால்யூமா இந்த எத்தனாலோட கேரக்டர் இருக்குது. சரி, E20 என்ன, எதனால இந்த எத்தனால் கலவைக்குள்ள கவர்மெண்ட் போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். E20 அப்படின்னா பெட்ரோல்ல எத்தனால் 20% கலக்கப்படுதுன்னு அர்த்தங்க. இது ஒரு ஆல்கஹால் பேஸ்ட் ஃபியூவல்ங்க. கரும்பு, சோளம், வெள்ளப்பாகு, அது கூடவே அக்ரிகல்ச்சரல் வேஸ்டேஜஸ், தென் டேமேஜ் ஆன கிரெயின்ஸ், இது எல்லாத்தோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல கிடைக்கிறது தான் இந்த எத்தனால். கவர்மெண்ட் இந்த எத்தனால் மிக்ஸை பெட்ரோல்ல செய்வதற்கான 3 பிரதான காரணங்கள் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% க்ரூட் ஆயில ஃபாரின் கண்ட்ரீஸான ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியால இருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த டிபெண்டன்சியை குறைக்க இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படின்றது ரொம்பவே உதவிகரமா இருக்கும். கூடவே எத்தனால் பிளெண்டிங் பண்றப்போ 65% வரைக்கும் லைஃப் சைக்கிள் கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷனை குறைக்க முடியுது. ஃபைனலா ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர் கரும்பு, சோளம், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், வெள்ளப்பாகு, இது எல்லாமே விவசாயிகள் கிட்ட இருந்து பெறப்படுவதால அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். சோ ஃபார்மர்ஸ் வில் பி ஹாப்பின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் இதற்குள்ள போறாங்க. எக்கனாமிக் டைம்ஸோட டேட்டா எடுத்து பார்க்கறப்போ $100 பில்லியன் மேல க்ரூட் ஆயில் இம்போர்ட்க்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனுவலி இந்தியா. இந்த எத்தனால் பிளெண்டிங் நடந்தா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல $4 பில்லியன் இந்தியா சேமிக்க முடியும். இதெல்லாம் கேட்டாலே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுல? யாருக்குங்க நல்லது? உங்களை மாதிரி காமன் மேன்கா? கண்டிப்பா இங்க இல்ல. அதை சுற்றி இருக்கிற ஒரு சில பொலிட்டீஷியன்ஸுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க இருக்கு. சரி, ஒரு சின்ன டேட்டாவை எடுத்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாம கரும்பு, சோளம் இதெல்லாம் பயிரிட்டு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் நடந்தாலும் அதை விவசாயம் பண்ண அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ்லாம் வச்சு பார்க்கறப்போ 1 லிட்டர் ஆஃப் எத்தனால் தயாரிக்க 2680 லிட்டர் ஆஃப் தண்ணீர் தேவைப்படுதுங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ்ல ஆல்ரெடி நீர் வளம் குறைஞ்சு வருது. இதுல எத்தனால் ப்ரொடக்ஷன்லாம் நடந்தா நிலைமை என்னங்க? சரி, இது போக எத்தனாலோட கேரக்டர் என்னன்னு தெரியுங்களா? அது எந்த அளவுக்கு உங்க கார் அண்ட் பைக்கோட என்ஜினை பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுப்போமா? 2017க்கு முன்னாடி உங்க கார் பில்ட் ஆகி இருந்ததுன்னா அது மோஸ்ட்லி E20 கம்பேட்டபிளா இருக்க வாய்ப்புகளே இல்ல. எத்தனாலுக்கு கரோஷன் அண்ட் ரஸ்ட் கேரக்டர் உண்டுங்க. அதாங்க அரிப்பு மற்றும் அந்த துருப்பிடிக்க வைக்குமே அந்த தன்மை. கூடவே எனர்ஜி டென்சிட்டியும் குறைவு. 6% மைலேஜ் ட்ராப் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் கிளைம் செஞ்சிருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி மக்கள் ரிப்போர்ட் செய்வது 8 to 10% ஆஃப் மைலேஜ் ட்ராப்ங்க. டீசல்ல எத்தனால் மிக்ஸ் அப்படின்றது இல்லங்க. சோ நோ வரிஸ். எத்தனாலுக்கு ஈரப்பதம் ஜாஸ்தி, தென் ரஸ்ட் அண்ட் கரோசிவ் கேரக்டர் அப்படின்றதால ஃபியூவல் டேங்க், ஃபியூவல் லைன்ஸ், இன்ஜெக்டர்ஸ், ரப்பர் சீல்ஸ், தென் அலுமினியம் பார்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அரிச்சு துருப்பிடிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகம். அது போக ஓல்டர் கார்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ஸ் இந்த எத்தனால் மிக்ஸை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியாததால என்ஜினுக்கு இம்ப்ராப்பர் ஃபியூவல் மிக்சர் கொடுக்கறப்போ கோல்டு ஸ்டார்ட் இஷ்யூ, என்ஜின் ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வருங்க. உடனே பிரச்சனைகள் வராட்டியும் இது நம்ம காரோட என்ஜின் தென் ஃபியூவல் சிஸ்டம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்ப வர E20 சப்போர்ட் பண்ற கார்கள்ல இந்த எத்தனாலோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி இருப்பதால மைலேஜ் ட்ராப் மட்டும் தான் இருக்கும். வேற என்ஜின் ரீதியா ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பட் ஓல்டர் கார்ஸ் அண்ட் பைக்ஸ்க்கு இது கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பை கொடுக்கும். இதற்கு மாருதி சுசுகி நிறுவனம் மட்டும்தான் as of now அவங்களோட பழைய கார்களுக்கு E20 கிட்ஸை ரெட்ரோஃபிட்மெண்ட் பண்ண சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏப்பா, பிரேசில்ல எல்லாம் இந்த எத்தனால் பிளெண்டிங் 1975ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் இப்படி பிரச்சனை வரலையே அப்படின்ற கேள்வி ஒரு சில பேர்த்தோட மனசுல எழலாம். அதற்கும் நான் பதில் சொல்றேங்க. 1975ல ஆரம்பிச்சு 1980s டைம்லைன்லயே 100% எத்தனால் அப்படி இல்லைன்னா எனி பெர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் மிக்ஸ் இன்டு த பெட்ரோல் அப்படின்ற விதத்துல ரன் ஆகக்கூடிய கார்களை அங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு தான் இந்த எத்தனால் பிளெண்டிங்
பண்ணின ஃபியூவல்ஸை சேலுக்கு எடுத்து வந்தாங்க பிரேசில். பட் இங்க இந்தியால அப்படி இல்லைங்க. 20% எத்தனால் பிளெண்டிங்கை கொண்டு வந்த பிறகுதான் அதே டைம்லைன்ல தான் E20 சப்போர்ட்டட் கார்ஸையும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ராபிடான புஷ் மாதிரி இது தெரியுது. சரி, ஒரு ராபிடான growth குள்ள போறோம், தப்பு இல்ல. அட்லீஸ்ட் பிராண்ட்ஸ் கிட்ட இந்த E20 கிட்ஸை ரெட்ரோஃபிட்மெண்ட் பண்ண ஒரு சஜஷனாவது கொடுத்திருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே இங்க கஷ்டப்படுறது ஒரு காமன் மேனா தானே இருக்கான். இந்த டேபிளை பார்க்கறப்போ இந்தியாவோட எத்தனால் மிக்ஸ் டைம்லைனை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். 2003ல ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு 5% எத்தனால் பிளெண்டிங்கை ஒரு சில ஸ்டேட்ஸ்ல எடுத்து வந்தாங்க. 2008 to 2013ல தான் நேஷனல் வைட் 5% எத்தனால் பிளெண்டிங் அப்படின்றது நடந்துச்சு. 2014 டைம்லைன்ல E10 பிளெண்டை புஷ் பண்றோம்னு கவர்மெண்ட் சொன்னப்போ மேனுஃபேக்சரர்ஸும் E10 கம்பேட்டபிலிட்டிக்கு கார் என்ஜின்ஸ் அண்ட் ஃபியூல் சிஸ்டம்ஸை ஃபிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதன் பின் இந்த டேபிளை பாருங்க, 7 வருஷம் கழிச்சு தான் 2021 டைம்லைன்ல நேஷனல் வைட் E10 ஃபியூவலை கொண்டு வந்தாங்க. பட் இப்போ இந்த 2023 டைம்லைன்ல ஒரு சில பங்க்ஸ்ல E20 ஃபியூவலை ரோல் அவுட் செஞ்சுட்டு 2 வருஷத்துல கம்ப்ளீட்லி E20க்குள்ள நேஷனல் வைட் போறது எந்த விதத்துல நியாயங்க? சரி, இது எல்லாத்தையும் விவசாயிகளோட நலனுக்காக ஏற்றுக்கலாம்னு பார்த்தா இப்ப சொல்ற ஃபேக்ட் ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியலா இருக்க போது. இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் இருக்குல்லங்க, அதற்கு சோளம், கரும்பு, வெள்ளப்பாகு இது எல்லாமே ஃபார்மர்ஸ் கொடுத்தாலும் இந்தியால மேஜரா எத்தனால் ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம திரு நிதின் கட்கரி இருக்காருல்லங்க, அவரோட பசங்களுக்கு தான் இருக்கு. ஒன்னு மனஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்னு சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். E20 புஷோட மேஜர் பெனிஃபிட்ஸை ஃபார்மர்ஸை தாண்டி காமன் மேனை தாண்டி இந்த 2 இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய உதவியா அமைய போகுது. ஒரு புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டேட்டாவை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 1.2 lakh crores ஆஃப் ஃபண்ட்ஸை ஃபார்மர்ஸ்க்கு இந்த எத்தனால் பிளெண்டிங் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பதா கிளைம் செஞ்சிருக்காங்க. 700 லட்சம் டன்ஸ் ஆஃப் எமிஷனை கட் பண்ணிருப்பதாகவும் ஒரு புறம் சொல்றாங்க. விவசாயிகளுக்கே 1.2 lakh crores ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா எத்தனால ப்ரொடக்ஷன் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க? அது யார் கையில இருக்கு? யாரு எங்க எவ்வளவு லாபம் அடையறாங்க அப்படின்றது இதை பார்க்கும் போதே உங்களுக்கு எவிடென்ட்டா புரிய வந்திருக்கும். சரி, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் தூய்மை பணி வேலை செய்யும் தொழிலாளர்களோட போராட்டத்தை சரிவர கவனிக்காம நைட்டோட நைட்டை அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் கூலி படம் பார்க்க ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கார். இவ்வளவு பிரச்சனை நடக்குது. முதலமைச்சர் அவர்கள் கூலி படத்தை போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. கூலி படம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜனங்க பொம்பளை பிடிச்சி ஆண் போல் சிரிக்கிறாங்க. கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. 3 மணி நேரம் ஒரு கூலி படத்தை பார்க்க டைம் இருந்த சிஎம் அவர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம கூலி தொழிலாளர்களோட கஷ்டத்தை கேட்டு புரிஞ்சுக்க டைம் இல்ல போலங்க. சரி, எத்தனால் பிளெண்டிங்னால பெட்ரோல் விலையாச்சும் குறைப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இங்க சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா E20 சப்போர்ட் பண்ணாத பழைய E10 சப்போர்ட்டட் பைக்ஸ் அண்ட் கார்ஸ்க்கு E20 கிட்ஸ் ரெட்ரோஃபிட்மெண்ட்ல கொடுக்கப்படும். அது மார்க்கெட்ல கூடிய சீக்கிரம் வருங்க. அது வரைக்கும் E10 பெட்ரோலை மட்டும் ஃபில் பண்ணுங்க, E20 பக்கம் போயிடாதீங்க. ஃபியூவல் ஸ்டேஷன்ல E20 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு நீங்க அது E20 ஃபியூவலா இல்ல E10 ஃபியூவலான்னு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. சஹச்சரம் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.